ஓபன் பண்ணுங்க, ரெண்டாவது ஸ்லோகம் ஓபன் பண்ணுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் எந்த ஸ்லோகம்? ரெண்டாவது ஸ்லோகம் மாதாஜி, ரெண்டாவது. அஞ்சாவது ஸ்லோகமா பிரபு? செகண்ட் அத்தியாகாரா. செகண்டா? அத்தியாகாரः பிரயாசஸ்ச अत्याहारः प्रयासश्च जल्पो नियमाग्रहः जनसङ्गश्च लौल्यं च जनसौल्यं सत्पेश जनसङ्गश्च लौल्यं च षड्भिर्भक्तिर्विनश्यति विनश्यति. माताजी படிங்க மாதாஜி, எல்லாரும் படிங்க, புக்ஸ் இருக்கிறவங்க படிங்க. அதி ஆகார, அளவுக்கு அதிகமாக உண்ணுதல் அல்லது அளவு. மாதாஜி ஸ்லோகா ரிசைட் பண்ணுங்க, எல்லாரும் ரிப்பீட் பண்றோம். அத்தியாகார பிரயாசஸ்ச சப்ரசன்போ நியமாக்ரஹ जनसङ्गसौल्यं षड्भिर्भक्तिर्विनश्यति ನೀವು ಓದಿ ಗೀತಾ ಮಾತಾಜಿ. ಶ್ಲೋಕ ಓದಿ ಮಾತಾಜಿ. ಅತ್ಯಾಹಾರ ಪ್ರಯಾಸಶ್ಚ ಪ್ರಜಾಲೋಪೋನಯೋ ಮಾರ್ಗಃ ಜನಸಂಗಚ್ಚ ಲೌಲ್ಯಂ ಚ ಷಡ್ವಿಭಕ್ತಿ ವಿನಶ್ಯತಿ. வேற யார்கிட்ட இருக்கு புக்? हरे कृष्ण प्रभु. చదవండి, హరే కృష్ణ చదవండి మాతాజీ, హేమావతి చదవండి. అత్యాహారః ప్రయాసశ్చ అత్యాహారः ప్రయాసశ్చ ప్రజల్పో నియమాగ్రహः जनसङ्गच्च लौल्यं च षड्भिर्भक्तिर्विनश्यति विवेक्ति विनश्यति. ஓகே, வேற யார்கிட்ட இருக்கு? யசோதா மாதாஜி மாத்திரம் இல்லனா? ಜ್ಯೋತಿ ಮಾತಾಜಿ ಜ್ಯೋತಿ ಮಾತಾಜಿ हरे कृष्ण माताजी. ಶ್ಲೋಕ ಮಾತಾಜಿ మీ దగ్గర సెకండ్ శ్లోక ఉపదేశామృతం. ఒక నిమిషం మాతాజీ ఎత్తుకుంటాను. ఎత్తుకోండి మాతాజీ. సౌండ్ కానీ టీవీ పోటు వేస్ట్. டிவி ஆன்ல இருக்கிறதுனால டிவி ஆஃப் பண்ணிடுங்க. டிவி சவுண்ட் வருது, ஆஃப் பண்ணிடுங்க. இது கேட்ட பிறகு அப்புறமா பார்க்கலாம், டிவி பார்க்கலாமா வேண்டாம்ன்றது டிசைட் பண்ணலாம். இன்னைக்கு டிவி பத்தி தான் கிளாஸ். மாதாஜி சிக்னா புக் சிக்னா ஸ்லோகா சிக்னா ಉಪದೇಶಾಮೃತ ಸೆಕೆಂಡ್ ಶ್ಲೋಕ. ಸೆಕೆಂಡ್ ಶ್ಲೋಕ ಪ್ರಭು. రెండో శ్లోక మాది, రెండో శ్లోక. ఉపదేశం రెండో శ్లోక చదువుతారా?
చదువుతాం సార్. లేకపోతే లాస్ట్ చదవండి. సరే ప్రభు. கௌரி மாதா நீங்க இது படிங்க, வேர்ட் பை வேர்ட் மீனிங் படிங்க. அத்தியாஹாரஹ அத்தியாகாரகா அத்தியாஹாரஹ அளவுக்கு அதிகமாக உண்ணுதல். அளவுக்கு அதிகமாக உண்ணுவது. எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. அல்லது அளவுக்கு அதிகமாக செல்வம் திரட்டுதல். அல்லது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஓகே. பிரயாச பிரயாச பெருமுயற்சி செய்தல். பெருமுயற்சி. ச மேலும் மேலும். பிரஜல்ப வீணான பேச்சு. வீணான பேச்சு. நியம நியம நியமங்கள். ஆக்ரக அதனிடம் அளவுக்கு அதிகமான பற்று. அதனிடம் அளவுக்கு அதிகமான பற்று. அல்லது அக்ரக அதனிடம் அளவுக்கு அதிகமாக அலட்சியம் கொள்வது. அல்லது அக்ரஹ அதனிடம் அளவுக்கு அதிகமாக அலட்சியம் கொள்ளுதல். ஜனசங்க ஜனசங்க பௌதீக சிந்தனை கொண்டவர்களுடனான சகவாசம். பௌதிக சிந்தனை கொண்டவர்களுடனான சவகாசம். மேலும் மேலும் சௌல்யம் தீவிர விருப்பம் அல்லது பேராசை. மேலும் சக்தி இவை ஆறாலும் பக்தி தொண்டு வினஸ்பதி அளிக்கப்படுகிறது. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாய்க்கு. ஒருவன் பின்வரும் 6 செயல்களில் அளவுக்கு அதிகமாக சிக்கிக்கொள்ளும் போது அவனது பக்தி தொண்டு வீணாகி விடுகிறது. 1. தேவைக்கு அதிகமாக உண்ணுவது அல்லது தேவைக்கு அதிகமாக செல்வம் திரட்டுவது. 2. கிடைத்ததற்கரிய பௌதீக பொருட்களை அடைய பெருமுயற்சி செய்வது. 3. பௌதீக விஷயங்களை பேசுவது. 4. சமய விதிகளை ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அல்லாமல் ஒப்புக்கு பின்பற்றுவது அல்லது சாஸ்திர விதிகளை அலட்சியம் செய்து சுதந்திரமாக செயற்படுவது. 5. கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் இல்லாத பௌதீக எண்ணம் கொண்டவர்களோடு சகவாசம் கொள்வது. 6. பௌதீக சாதனைகளின் மேல் பேராசை கொள்வது. மனித வாழ்வு எளிய வாழ்வுக்கும் உயர்ந்த சிந்தனைக்கும் உரியதாகும். பந்தப்பட்ட ஜீவராசிகள் அனைத்தும் பகவானின் 3வது சக்தியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதால் ஒருவன் செயலாற்ற வேண்டிய முறையில் இந்த ஜட உலகம் அமைக்கப்பட்டு உள்ளது. முழு முதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முக்கியமான 3 சக்திகள் அல்லது ஆற்றல்கள் உள்ளன. அவை அந்தரங்க சக்தி, தடஸ்த சக்தி அல்லது நடுத்தர சக்தி, பகிரங்க சக்தி என்று அழைக்கப்படுகின்றன. ஜீவராசிகள் நடுத்தர சக்தியால் ஆனவையாகும். மேலும் அவை அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகளுக்கு இடையே அமைந்துள்ளவையாகும். முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டர்கள் எனும் கீழான நிலையில் இருப்பதால் ஜீவாத்மாக்கள் அந்தரங்க அல்லது பகிரங்க சக்திகளுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டியுள்ளது. அவை அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இறைவனின் பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபாடு எனும் அவற்றின் இயற்கையான செயலை அவை வெளிப்படுத்துகின்றன. இது பகவத்கீதையில் 9:13 குறிப்பிடப்பட்டு உள்ளது. மகாத்மானாஸ்து மாம் பார்த்த தெய்வம் பிரகிருதிம் ஆசிரிதா பஜந்தி அனன்ய மனோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். பிருதாவின் புதல்வனே. அந்த ஸ்லோகா எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்லோகா மகாத்மானஸ்து மாம் பார்த்தா
மகாத்மானஸ்து மகாத்மானஸ்து மகாபார்த்தா महात्मानस्तु मां पार्थ மகாத்மானஸ்து மகாத்மானஸ்து மாம் பார்த்தா மகாபார்த்தா दैवीं प्रकृतिम् आश्रितः தேவீம் தைவீம் பிரகிருதிஹாஸ்ரிதः பிரகிருதிமாஸ்ரிதः देवीं प्रकृतिमाश्रितः தேவீம் பிரகிருதிம் ஹாஸ்ரிதः பிரகிருதிமாஸ்ரிதः भजन्ते अनन्यमनसो பஜந்தே பஜந்தே அனன்யமனசோ அனன்யமனசோ भजन्ते अनन्यमनसो பஜந்தே பஜந்தே அனன்யமனசோ அனன்யமனசோ ज्ञात्वा भूतादिम् अव्ययम् ஞாத்வா ஞாத்வா பூதாதிஹம் பூதாதிம் அவ்யயம் ज्ञात्वा भूतादिम् अव्ययम् ஞாத்வா ஞாத்வா பூதாதிம் பூதாதிஹம் அவ்யயம். பொருளுரை படிக்க வந்தது பிருதாவின் புதல்வனே, குழப்பம் அடையாதவர்களான மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பின் கீழ் பூரணமாக இறைவனின் அன்பு தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஏனெனில் ஆதி அந்தமற்ற பரமபுருஷ பகவானே என்னை அவர்கள் அறிவார்கள். மகாத்மா என்னும் சொல் பரந்த மனம் கொண்டவர்களை குறிப்பிடுகின்றது, குறுகிய மனம் கொண்டவர்களை அல்ல. குறுகிய மனம் கொண்டவர்கள் எப்பொழுதும் தங்களது புலன்களை திருப்திப்படுத்துவதிலேயே ஈடுபட்டுள்ளனர். சில சமயங்களில் அவர்கள் தேசப்பற்று, மனித தயை அல்லது பிறர் நலம் கருதுதல் ஆகியவற்றின் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் விதத்தில் தங்களது செயல்களை விரித்து கொள்கின்றனர். குடும்ப அங்கத்தினர், சமூகம் அல்லது சமுதாயம் ஆகியவற்றை போன்ற மற்றவர்களின் புலன் இன்பத்திற்காக தங்களது சொந்த புலன் இன்பத்தை அவர்கள் விளக்கலாம். உண்மையில் இது சுய புலன் இன்பத்திலிருந்து இனத்திற்கும், இனத்திலிருந்து சமூகத்திற்குமாக விரிவடையும் புலன் இன்பங்களாகும். பௌதீக கண்ணோட்டத்தில் இருந்து காண்பதற்கு இவையெல்லாம் மிகவும் நல்லதாக காணப்படக்கூடும். ஆனால் அத்தகைய செயல்களுக்கு ஆன்மீக மதிப்பு இல்லை. அத்தகைய செயல்களுக்கு அடிப்படையாக இருப்பது சுயநிலையிலோ அல்லது விரிவடைந்த நிலையிலோ உள்ள புலன் இன்பமேயாகும். பரமபுருஷரின் புலன்களை திருப்திப்படுத்தும் போது மட்டுமே ஒருவரை மகாத்மா அல்லது பரந்த மனப்பான்மை கொண்டவர் என்று அழைக்கலாம். மேலே குறிப்பிட்ட பகவத்கீதையின் சுலோகத்தில் தைவீம் பிரகிருதிம் என்னும் சொற்கள் முழு முதற் கடவுளுடைய அந்தரங்க சக்தியின் அல்லது இன்ப ஆற்றலின் கட்டுப்பாட்டை குறிக்கின்றன. இந்த இன்ப ஆற்றல் ஸ்ரீமதி ராதாராணியாக அல்லது அவளது விரிவங்கமாகிய லட்சுமி தேவியாக தோற்றமளிக்கிறது. தனித்தன்மையுள்ள ஜீவாத்மாக்கள் அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும்போது அவர்களது ஒரே ஈடுபாடாக இருப்பது கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதாகும். இதுவே மகாத்மா ஒருவரின் நிலையாகும். ஒருவன் மகாத்மாவாக இல்லையெனில் அவன் ஒரு துராத்மாவாக அல்லது குறுகிய மனம் கொண்டவனாகவே இருப்பான். அத்தகைய குறுகிய மனம் படைத்த துராத்மாக்கள் மகாமாயா எனப்படும் இறைவனின் பகிரங்க சக்தியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்படுகின்றனர். உண்மையில் இந்த ஜட உலகினுள் உள்ள ஜீவராசிகள் அனைவரும் மகாமாயாவின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் உள்ளனர். இவர்களை மூவகை துன்பங்களின் ஆதிக்கத்தினுள் உட்படுத்துவதே மகாமாயாவின் வேலையாகும். மூவகை துன்பங்கள் பின்வருமாறு: அதிதைவீக லேச, தேவர்களால் விளைவிக்கப்படும் வறட்சி, நிலநடுக்கம் மற்றும் புயற்காற்றை போன்ற துன்பங்கள். அதிபௌதீக கிளேச, பூச்சிகளையும் எதிரிகளையும் போன்ற பிற ஜீவராசிகளால் விளைவிக்கப்படும் துன்பங்கள். மற்றும் அத்தியாத்மிக கிளேச, உடலாலும் மனதாலும் விளைவிக்கப்படும் துன்பங்கள், மனோ மற்றும் சரீர தளர்ச்சியை போன்றவை. தெய்வ பூதாத்ம ஹேதவ, பகிரங்க சக்தியின் கட்டுப்பாட்டினால் இம்மூன்று துன்பங்களுக்கு உட்படுத்தப்படும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அநேக கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர். பந்தப்பட்ட ஆத்மாக்களை தாக்கும் முக்கிய பிரச்சனை பிறப்பு, முதுமை, நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றின் தொடர்ச்சியாகும். ஜட உலகில் ஒருவன் உடலையும் ஆத்மாவையும் பேணுவதற்காக செயலாற்ற வேண்டியுள்ளது. ஆனால் கிருஷ்ண உணர்வை நிறைவேற்றுவதற்கு சாதகமான முறையில் எப்படி அத்தகைய செயலை ஒருவரால் செய்ய முடியும்? உணவு, தானியங்கள், உடை, பணம் மற்றும் உடலின் பராமரிப்புக்கு தேவையான மற்ற பொருட்கள் ஆகியவை அனைவருக்கும் தேவையாக உள்ளன. ஆனால் தனது அடிப்படையான தேவைகளுக்கும் அதிகமான ஒருவன் பணத்தை சேகரிக்க கூடாது. இயற்கையான இக்கொள்கை பின்பற்றப்படுமானால் உடலை பராமரிப்பதில் எந்த கஷ்டமும் இருக்காது.
இயற்கையின் திட்டத்திற்கு ஏற்ப அடிமட்டத்தில் உள்ள ஜீவராசிகள் தேவைக்கு அதிகமாக சேகரிப்பதோ அல்லது உண்பதோ இல்லை. இதனால் மிருகங்களுக்கு இடையில் பொதுவாக பொருளாதார பிரச்சனையோ அல்லது தேவைகளின் பற்றாக்குறையோ இல்லை. ஒரு மூட்டை அரிசி பொது இடத்தில் வைக்கப்படுமானால் பறவைகள் வந்து சில அரிசிகளை தின்றுவிட்டு பறந்து சென்றுவிடும். ஆனால் ஒரு மனிதன் அந்த மூட்டையை அப்படியே தூக்கி கொண்டு போய் விடுவான். அவன் 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 வயிறு கொள்ளும் அளவு தின்றுவிட்டு பிறகு மீதத்தை பத்திரப்படுத்தி வைக்க முயல்வான். சாஸ்திரங்களுக்கு ஏற்ப தேவைக்கு அதிகமாக சேமிப்பது அத்தியாகாரா தடை செய்யப்படுகிறது. இப்போது இக்காரணத்தினால் உலகம் முழுவதும் துன்பப்படுகின்றது. தேவைக்கு அதிகமாக உண்பதும் சேகரிப்பதும் இப்பிரயாச அல்லது தேவையற்ற முயற்சியையும் கூட விளைவிக்கின்றன. இறைவனின் ஏற்பாட்டினால் உலகின் எப்பகுதியில் உள்ள எவருக்கும் கொஞ்சம் நிலமும் ஒரு கறவை மாடும் இருக்குமானால் அவனால் மிகவும் அமைதியாக வாழ முடியும். வாழ்க்கை தேவையை சம்பாதிப்பதற்கு ஒருவன் ஓரிடத்திலிருந்து மற்றொன்றுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் உள்ளூரிலேயே ஒருவனால் உணவு தானியங்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பதுடன் பசுக்களிடமிருந்து பாலையும் பெற முடியும். அது எல்லா பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும். அதிர்ஷ்டவசமாக கிருஷ்ண உணர்வு, அவருடனான உறவு மற்றும் கிருஷ்ண பிரேமை என்னும் வாழ்வின் இறுதி லட்சியம் ஆகியவற்றை வளர்ப்பதற்காக மனிதனுக்கு உயரிய புத்தி வழங்கப்பட்டு உள்ளது. துரதிர்ஷ்டவசமாக பெயரளவேயான நாகரிக மனிதன் இறை உணர்வை குறித்து கவலைப்படாமல் தேவைக்கு அதிகமாக சேகரிப்பதற்கும் நாவை திருப்தி செய்யும் பொருட்டு உண்பதற்காகவும் மட்டுமே அவனுடைய புத்தி உபயோகிக்கிறான். இறைவனின் ஏற்பாட்டால் உலகம் முழுவதிலும் உள்ள மனிதர்களுக்கு தேவையான பாலையும் தானியங்களையும் உற்பத்தி செய்வதற்கு போதுமான வாய்ப்பு உள்ளது. ஆனால் இறை உணர்வை விருத்தி செய்வதற்கு தனது உயர்ந்த புத்தியை உபயோகிப்பதற்கு பதிலாக புத்திசாலிகள் என்று அழைக்கப்படும் இவர்கள் பல தேவையற்ற பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக தங்களுடைய புத்தியை துஷ்பிரயோகம் செய்கின்றனர். இதன் விளைவாக தொழிற்சாலைகள், கசாப்பு கூடங்கள், வேசியர் இல்லங்கள் மற்றும் சாராய கடைகள் ஆகியவை திறக்கப்படுகின்றன. அளவுக்கு அதிகமான பொருட்களை சேகரிக்க வேண்டாம், அளவுக்கு அதிகமாக உண்ண வேண்டாம், அல்லது செயற்கையான வசதிகளை பெறுவதற்காக தேவையில்லாமல் உழைக்க வேண்டாம் என்று மக்களுக்கு அறிவுரை கூறினால் பழங்கால வாழ்வு முறைக்கு திரும்புவதற்கு அறிவுரை கூறுவதாக அவர்கள் நினைக்கின்றனர். எளிய வாழ்வு மற்றும் உயரிய சிந்தனை ஆகியவற்றை பொதுவாக மக்கள் விரும்புவதில்லை. அது அவர்களுடைய துரதிர்ஷ்டமான நிலையாகும். மனித வாழ்வு இந்த ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி தொண்டுக்கு நம்ம பண்ண வேண்டிய இந்த பக்தி தொண்டு நம்ம வந்து கடைபிடிக்கும் போது 6 முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம தவிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வகுப்புல சொன்னேன். என்ன சொல்ற அந்த 6 பாயிண்ட்ஸ் 6 முக்கியமான 6 முக்கியமான செய்திகள் என்னன்னா ஒன்ஸ் டிவோஷன் சர்வீஸ் இஸ் ஸ்பாயில்டு, நம்மளோட பக்தி தொண்டு வந்து அழிஞ்சிடுது. எப்போ இந்த 6 செயல்கள் நம்ம செஞ்சா இந்த நம்ம பண்ற பக்தி தொண்டு வந்து அழிஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. என்னன்னா அது நம்ம ஈட்டிங் மோர் தென் நெசசரி, நம்மளுக்கு தேவை எவ்வளவு இருக்கோ அவ்வளவு மட்டும் தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சம்பாதிக்கிறது வந்து நம்மளுக்கு எவ்வளவு அளவுக்கு தேவையான பணத்தை வந்து சம்பாதிச்சா நம்ம போதும், அளவுக்கு மீறி நம்ம சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது முதலாவது பாயிண்ட். இந்த 6 பாயிண்ட் வந்து தயவு செய்து எல்லாருமே படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன், இந்த 6 பாயிண்ட் நீங்களே சொல்லணும், எல்லாருமே சொல்லணும். ஏன்னா நான் சும்மா சொல்லிட்டே போனா அது அதுல வந்து எதுவும் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்க 6 பாயிண்ட் வந்து நீங்க பார்த்து கூட படிக்கலாம், பார்க்காம கூட நீங்க சிம்பிளா கூட நீங்க சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அளவுக்கு மீறி நம்ம சாப்பிடக்கூடாது, அளவுக்கு மீறி நம்ம சேகரிக்க கூடாது, பணத்தை சேகரிக்க கூடாது. அப்புறம் அது அப்படி பண்ணா என்ன ஆகுதுன்னு சொல்லி நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு லாஸ்ட் டைம் நான் இது சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எக்ஸ்பிளைன் பண்ணி, இன்னைக்கு 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2வது பாயிண்ட் வந்து ஓவர் என்டூரிங் ஃபார் மண்டேன் திங்ஸ் தட் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு obtain. நம்மளால அடையாம இருக்கிற பௌதிகமான பொருள்களுக்கு வந்து நம்ம முயற்சி பண்றது, அது அடையணும் சொல்லி முயற்சி பண்றது, அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து பௌதிகமான விஷயங்களை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றது, அதை பத்தி நிறைய வந்து பேசுறது. அப்புறம் practicing spiritual rules and regulations only for the sake of following them and not for the sake of spiritual advancement.
சோ நியமங்களை வந்து கடைபிடிக்கிறது எதுக்காக? ஆன்மீகத்தை முன்னேற்றத்தை பாக்குறதுக்காக, முன்னேறதுக்காக நம்ம வந்து நியமங்களை கடைபிடிக்கிறது இல்ல. பேருக்காக, ஃபேஷனுக்காக, மத்தவங்க கிட்ட நம்ம நல்ல பேரு வாங்குறதுக்காக ஆன்மீகத்தை வந்து ஆன்மீக வாழ்க்கையை வந்து நம்ம ஈடுபடுறது. அது வந்து தப்பு பண்றாங்க. 5வது வந்து அசோசியேட்டிங் வித் வேர்ல்ட்லி மைண்டட் பர்சன் ஹூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கிருஷ்ணா கான்ஷியஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து அசோசியேஷன் பண்றது. சாவாசம் யார்கிட்ட பண்றதுன்னா, பௌதிகவாதிகள் கிட்ட நிறைய சாவாசம் பண்றது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னா பிடிக்காது, கிருஷ்ணா பிடிக்காது, கிருஷ்ண பக்தினா பிடிக்காது. பகவானை பத்தி பேசினாலே அவங்களுக்கு எரியும். அவங்களுக்கு அந்த அப்பேற்பட்ட நபர்களுக்கு கூட நம்ம வந்து சாவாசம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. 6வது வந்து பீயிங் கிரீடி ஃபார் மண்டேன் அச்சீவ்மெண்ட்ஸ். பௌதிகமான ஒரு உன்னதமான ஒரு இடத்தையோ ஸ்தானத்தையோ அது வந்து அடையிறதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படுறது. அது அடையிறதுக்காக நம்ம வந்து கிரீடி, அது வந்து கஞ்சத்தனம் பண்றது. இன்னும் அது வந்து எப்படியாவது விடக்கூடாது, நம்ம எப்படியாவது அடையணும், அதடையணும், இதடையணும், பெரிய பங்களா வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், பெரிய ஸ்தானத்துல நம்ம சமுதாயத்துல நல்ல ஸ்தானத்துல இருக்கணும், 4 பேர் நம்ம வந்து புகழணும். அந்த மாதிரி ஒரு கஞ்சத்தனமான ஒரு உணர்வை வந்து நம்ம வந்து உண்டாக்குறது. அதாவது மண்டேன் அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்றாங்க பிரபுபாத். பௌதிகமான பொருள்களை வந்து அடையிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? நிறைய வந்து நம்மளுக்கு ஆசை நிறைய வருது. இன்னும் சொல்லி மோர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி. சோ இங்க நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்னா, அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்தேன். அளவுக்கு மீறி சாப்பிடுறதுனால என்ன ஆகுதுன்னா, வயிறு வந்து நிறைய நோய்களுக்கு உண்டாகும். நிறைய நோய்களை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது வகையான டிசீசஸ் வரும் நிறைய சாப்பிடுறதுனால. அது மட்டும் இல்லாம நாக்குக்கு ருச்சியான சுவையான பொருள்கள் நம்ம உணவை சாப்பிடுறதுனால அது என்ன பண்ணும்? இன்னும் கேட்கும், இன்னும் சாப்பிடலாம் சொல்லி கேட்கும். அது மட்டும் இல்லாம இந்த நிறைய சாப்பிடுறதுனால, நிறைய வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுனால என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு செயல் நம்ம செய்யறதுனால கிருஷ்ண பக்திக்கு வந்து இது தடையா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய சாப்பிடுறதுனால என்ன ஆகும்? இன்னும் சாப்பிடலாம், நல்லா தூங்குறோம். நல்லா சாப்பிடுறவங்க என்ன பண்றாங்க? நல்லா தூங்குவாங்க. நல்லா தூங்குறவங்க என்ன பண்றாங்க? சரியா எந்திரிக்க மாட்டாங்க. காலையில பக்தி சேவை செய்ய மாட்டாங்க. ஏதோ வந்தோமா, போனோமா, வேலை செஞ்சோமா, சாப்பிட்டோமா அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர இது ஆன்மீகமான ஈடுபாடு எதுவும் இருக்கிறது இல்ல. அப்புறம் நிறைய சேகரிக்கிறது. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மனித வாழ்க்கையில வந்து கிரகஸ்த வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அங்க வந்து நம்ம கிருஷ்ண பக்தி செய்ய முடியாது. எல்லாருமே இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரம்மச்சாரிங்க, சன்னியாசிங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. அவங்களுக்கு மனைவி, மக்கள், குடும்பம், சமுதாயம், அப்புறம் வந்து அரசாங்கம் இதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி அவங்கலாம் நல்லா பண்ணலாம். அவங்களுக்கு நல்லா ஏன்னா வசதி இருக்கு, பண்றதுக்கு வந்து ஈஸி ஆக்சசபிளா இருக்கு. அதனாலதான் அவங்க பண்றாங்க. நம்ம வந்து கிரகஸ்தாஸ் நம்மளால பண்ண முடியாது. ஆனா நீங்க வரலாறுல எடுத்துக்கிட்டா பார்த்தா பெரிய பெரிய ஆச்சாரியாஸ், சாதுக்கள், அப்புறம் வந்து தூய்மையான பக்தர்கள் இவங்களெல்லாம் பார்த்தா எல்லாமே 95% வந்து நம்ம மாதிரி கிரகஸ்தாஸ் தான் இருக்காங்க. நீங்க எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் இருக்காங்க, பக்திவினோத் தாக்கூர் மகாராஜ் இருக்காங்க, அப்புறம் வந்து பக்தி சித்தாந்த ஐயா, அப்புறம் வந்து எல்லாமே பார்த்தா நீங்க கிரகஸ்தரா தான் இருக்காங்க. கிரகஸ்தரா இருந்து ஈவன் சைத்தன்ய மகாபிரபு கூட நம்ம கிரகஸ்தரா எப்படி இருந்தாருன்னு சொல்லி காட்சி கொடுத்தாங்க. அவரு கூட கிரகஸ்தரா தான் இருந்தாரு. நிறைய பேர் நம்ம வரலாறுல பார்க்கலாம். எல்லாருமே கிரகஸ்தாஸா இருந்து இல்லறவாசியா இருந்து வந்து பக்தி தொண்டு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அது நம்ம நல்ல பிளான் திட்டம் போட்டு நம்ம வந்து செயல்பட்டா நல்லா பண்ணலாம். கிரகஸ்தால நிறைய டைம் இருக்கு. நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் ஆக்சுவலா. அதான் இங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் சொல்றாங்க. நிறைய சாப்பிடக்கூடாது, அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. 50% நம்ம சாப்பிடணும். ஆயுர்வேதா சொல்றது 25% வந்து நம்ம தண்ணி குடிக்கணும், 25% வந்து நம்ம காத்த அப்படியே எம்டியா விடணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி பண்றதுனால நம்ம வந்து ஈஸியா எந்திக்கலாம். அப்புறம் வந்து இன்டைஜேஷன் ப்ராப்ளமே வராது, அஜீர்ணம் பண்ற ப்ராப்ளமே வராது. இன்டைஜேஷன் ப்ராப்ளம் வருதே நிறைய சாப்பிடுறதுனாலதான் அந்த மாதிரி ப்ராப்ளமே வருது. அதனாலதான் ஏகாதசி விரதம். இன்னைக்கு ஏகாதசி ரொம்ப விசேஷமான நாள். இன்னைக்கு வந்து நம்ம ரூப கோஸ்வாமியோட நூலை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏகாதசி எதுக்கு ஃபாலோ பண்றதுன்னா, நம்ம புலங்களை வந்து கட்டுப்பாட்டுல வைக்கிறதுனாலதான் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்றோம். அட்லீஸ்ட் 15 நாளுக்கு ஒரு தடவையாவது நம்ம வயிறை வந்து காலி பண்ணி பகவானுக்காக, அது வயிறு மட்டும் காலி பண்றதோட முக்கிய உத்தேசமே கிடையாது. ஏகாதசி விரதம் வந்து
பகவானை சந்திருப்தி பண்றதுனால, பகவானை சந்தோஷப்படுத்தணும். நிறைய டாபிக்ஸ் பேசணும். பகவானை பத்தி, கிருஷ்ணரை பத்தி டாபிக்ஸ் பேசணும். அவரை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அப்புறம் வந்து உபவாசம்னா அவர் கூடயே இருக்கணும். நம்ம கிட்டே இருக்கணும். பகவான் கிட்டே இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, பகவானை பத்தி நம்ம பேசிட்டே போகணும். குணகானம் பண்ணணும் அவரை. அவரோட லீலைகளை பத்தி பேசணும். அவரோட பக்தர்களை பத்தி பேசணும். நம்ம ப்ரோகிராம்ஸ பத்தி பேசணும். பாருங்க, இப்ப நீங்க இது அதுல வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காரு. அதை நீங்க வந்து எழுதிக்கலாம் வேண்டாம். ரொம்ப அருமையா நம்மளோட பிராக்டிக்கல் லைஃப்க்கு, தினசரி லைஃபுக்கு வந்து ஒரு 4 வகையான பக்தர்கள் இருக்காங்க. 4 வகையான நபர்கள் இருக்காங்க. ஸ்வநிஷ்டா, அட்டாச்டு ஸ்வநிஷ்டா. ஸ்வநிஷ்டான்னா தன்னோட வேலையில வந்து ரொம்ப பற்று வச்சிருக்கவங்க. ரொம்ப பற்று வச்சிருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்க. அவங்க பண்ற அந்த பிசினஸ்ல, அவங்க போற அந்த வேலையில என்ன பண்ணுவாங்க, ஜாப்ல 90% வந்து ஜாப் மேல அட்டாச்மெண்ட் இருக்கும், பற்று இருக்கும். எது மேல? அவங்க பண்ற வேலை மேல அவங்களுக்கு வந்து நிறைய பற்று இருக்கும். 10% மட்டும் ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 15 நாளுக்கு ஒரு தடவை டைம் இருந்தால், சமயம் வந்து அவங்களுக்கு அனுமதி பண்ண, அவங்களோட சமயம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஏதோ நல்ல மூடு வந்தா அப்ப போயிட்டு வருவாங்க. ஜென்மாஷ்டமி டைம்ல போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நரசிம்ம ஜெயந்தி, பலராம் ஜெயந்தி, இந்த மாதிரி டைம்ல மட்டும் போயிட்டு வருவாங்க. ஒரு 10% மட்டும் அந்த கம்பெனில இருக்கும்போது ஏதோ ஞாபகம் வரும், அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ கஷ்டம் வந்தா, ஏதாவது பாஸ் கீஸ் வந்து திட்டுனா, அந்த டைம்ல கிருஷ்ணா என்னடா இந்த மாதிரி ஆயிட்டாங்க, இந்த மாதிரி திட்டுறாங்களே பாஸ், நான் என்ன பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், அப்பதான் ஞாபகம் வரும். மத்த சமயத்தை ஃபுல்லா வந்து சம்பூர்ணமா அது மேல பற்று இருக்கும், வேலை மேலதான் பற்று இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அட்டாச்டு ஸ்வநிஷ்டா, பற்று உள்ள ஸ்வநிஷ்ட பக்தா. ஸ்வநிஷ்ட பக்தா வேணா எழுதிக்கலாம் நீங்க. 4 வகையான நபர்கள் இருக்காங்க. இன்னொரு பக்தர், இது ஸ்வநிஷ்ட பக்தனா ரொம்ப அட்டாச்சு மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு, பௌதிகமான காரியங்களுக்கு ரொம்ப பற்று வச்சிருக்காங்க. இவங்க அப்படி செய்வாங்க. 90-95% வந்து அவங்க வேலைக்காகவே பற்று, மத்த ஆன்மீகத்துல வந்து பற்று இருக்காது அவங்களுக்கு. இன்னொருத்தர் வந்து டிட்டாச்டு ஸ்வநிஷ்டா, அதாவது பற்று இல்லாத பக்தர்கள், பற்று இல்லாத ஸ்வநிஷ்ட பக்தா. இவர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கிருஷ்ண கான்சியஸ்ல வந்து 75% 80% கம்பெனிக்கு போனா கூட சமயம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஜென்மாஷ்டமி பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறாங்க மத்த பக்தர்களுக்கு. மத்த பக்தர்கள் வந்து செய்திகள் பரப்புவாங்க. இந்த மாதிரி 16ஆம் தேதி ஜென்மாஷ்டமி இருக்கு, கண்டிப்பா வாங்க, நாங்க வந்து அபிஷேகம் செய்யறோம், கீர்த்தன் இருக்கும், கிருஷ்ண கதா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், நிறைய டிராமாஸ் எல்லாம் இருக்கும், அப்புறம் உரி அடிக்கிறது, அது ஹனிபாட் பிரேக்கிங், இதெல்லாம் நிறைய கிருஷ்ணர் செஞ்ச அந்த பால்யலீலைகளை செயல்கள் எல்லாம் நாங்க வந்து அன்னைக்கு வெளிப்படுத்துவோம். நீங்க நல்லா பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதை பத்தி எல்லாம் பேசுவாங்க ஃப்ரீயா இருக்கும்போது. ஒரு 1/2 hour லஞ்ச் டைம்ல என்ன பண்ணுவாங்க, சாப்பிட இதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னோட ஜாபையும் கரெக்டா செய்வாங்க. அப்புறம் ஜாப் மட்டும் வேலை மட்டும் செய்யாத, கிருஷ்ணரோட கான்சியஸ்னஸ்ல இருக்கிறாங்க. ஜாப்ல இருந்தா கூட, வேலையில இருந்தா கூட பகவானை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. வேலை கரெக்டா இருக்கும். வேலையில வந்து எந்த விதமான தவறு வரக்கூடாது. ஏன்னா வேலை தவறு வந்தா நம்ம சூப்பர்வைசரோ, நம்மளோட பாஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணுவாங்க. இன்னைக்கு உன்னை ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்துட்டு இருக்கேன், நீ வேலை மேல சரியா கான்சென்ட்ரேஷன் பண்ணலன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நிறைய இந்த மாதிரி பக்தர்கள் ஆயிருக்கு. நிறைய பக்தர்கள் இந்த மாதிரி தவறுகள் கூட செய்யறாங்க. நம்ம போற வேலையில ஏன்னா நம்ம பண்றது எல்லாம் இவங்க பக்தர்கள் இருக்க மாட்டாங்க அங்க. எல்லாமே அபக்தரா இருப்பாங்க. எல்லாமே வந்து என்ன செய்வாங்கன்னா, இது கர்மவாதிகளா இருப்பாங்க, பௌதிகவாதிகளா இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துக்கணும். நம்ம அங்க போய் நம்ம வந்து பிரசாரம் பண்றதோ, ஜெபம் பண்றதோ, இல்லைன்னா புக் படிக்கிறதோ, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா எங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம வந்து செயல்பட முடியும். இல்லைன்னா நம்மள வந்து வீட்டுல வேலையில இருந்து வெளியே துரத்திடுவாங்க. அதனால ஸ்வநிஷ்டா, டிட்டாச்டு ஸ்வநிஷ்ட பக்தா என்ன செய்வாரு, 90% கிருஷ்ண கான்சியஸ்ல இருப்பாங்க, கிருஷ்ண உணவுல இருப்பாங்க. 10% மட்டும் ஜாப்ல இருப்பாங்க. ஜாப்ல இருந்தா கூட அந்த ஜாப்ல கரெக்டா செஞ்சிருவாங்க. ஜாப கரெக்டா செஞ்சுட்டு வெளியே வந்துருவாங்க. இன்னொரு வகையான பக்தர், இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையில கூட ஸ்வநிஷ்ட பக்தர், டிட்டாச்டு ஸ்வநிஷ்ட பக்தர் என்ன பண்றாங்க, அங்க வந்து லிட்டில் பிரயாசா, இதுக்கு பிரயாசா பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். 2வது வந்து பிரயாசான்னா முயற்சி பண்றது. இது கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணலன்னா நம்ம ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருஷ்ண கான்சியஸ், அரே கிருஷ்ணக்கு வந்துட்டீங்களா, நீங்க சாதுக்கள் ஆயிட்டீங்க, நீங்க சன்னியாசி ஆயிட்டீங்க, நீங்க அவ்வளவுதான், எல்லாரையும் விட்டுருவீங்க,
அந்த மாதிரி பேரை நம்ம வாங்கக்கூடாது என்னைக்குமே. கிருஷ்ண கான்சியஸ்னா எல்லாருக்குமே ஈஸிலி ஆக்சசிபிளா இருக்கணும். எல்லாருமே பொதுமக்கள் கூட அது வந்து சரளமா செயல்படுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப கிருஷ்ண கான்சியஸ் பிரீச்சிங்ல பிரச்சாரம் பண்ற இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஆழமா நம்ம போனா கூட இன்டர்னலா நம்ம ஆழமா இருக்கணும். ஆனா பகிரங்கமா எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, என்னடா இவங்க ஜாபுக்கு போறாங்க, வேலையும் செய்றாங்க, 8 மணி நேரம் வேலை செய்றாங்க, மறுபடியும் வந்துடுறாங்க, கோயிலுக்கு வந்துடுறாங்க, கோயில்ல வந்து சாதனை செய்றாங்க, பக்தி தொண்டு செய்றாங்க, வீட்லயும் நல்லா பார்த்துக்கிறாங்க, குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்க, நல்லா கேர் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து எப்படி இருக்குன்னா, பிராக்டிகலா இருக்கணும் அவங்களுக்கு. அவங்கள பார்த்த உடனே அவங்களும் ஈஸியா பரவாயில்லடா நம்மளும் கூட போலாம், நம்மளும் வேலைக்கு போலாம். இது பக்தி தொண்டு கூட நம்ம வந்து பயிற்சி பண்ணலான்ற மாரி ஒரு இன்டென்ஷன வந்து கிரியேட் பண்ணணும் அவங்களுக்குள்ள. சோ இங்க பரிநிஷ்ட பக்தா இன்னொருத்தர் 3வது. பரிநிஷ்ட பக்தா எப்படின்னா, குரு கிட்ட கேட்குறாங்க. நான் எந்த மாரி வேலைக்கு போனா நெறைய சமயத்த பகவானுக்காக நான் ஒதுங்கி வைக்கலாம். அலாட்மென்ட் ஆஃப் டைம் டு கிருஷ்ணா சர்வீஸ் ஷுட் பி மோர் அண்ட் மோர். அப்ப குரு சொல்லுவாங்க, கிருஷ்ணரோட உணர்வு நீங்க பண்ணணும்னா, அளவுக்கு மீறி நீங்க சம்பாதிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உங்க ஃபேமிலிக்கு, உங்க ஹாஸ்பிடல் சார்ஜஸ், ஐ மீன் மெடிசன் மெடிக்கல் பில்லு, அப்புறம் வந்து காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் குழந்தைங்களா இருந்தா. ஏன்னா எப்படி எப்பேற்பட்ட ஒருத்தரோ இல்ல 2 குழந்தை மேல யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப புருஷனுக்கு, மனைவிக்கு அந்த இதெல்லாம், இந்த கிராசரி ஐட்டம்ஸ், அதாவது அத்தியாவசர பொருள்கள் என்ன வேணுமோ அத மட்டும் கண்டிப்பா நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அது இல்லாம நம்ம வந்து வாழ முடியாது. இத வந்து நம்ம எடுத்து சொல்லணும் எல்லாருக்குமே. சோ பிரஷர் பண்ணா அது ஐ மீன் இது பிரயாசம்னா முயற்சி பண்றது. அத்தியாவசர பொருள்கள் இல்லாத பொருள்களுக்கு வந்து நம்ம பிரயாச பண்றது, முயற்சி பண்றது. அது இருக்கக்கூடாதுன்றாங்க. அதனால நம்ம ஜாபுக்கு போகணும், கம்பெனிக்கு போகணும். அதுக்கு சில நேரத்த வந்து நம்ம ஒதுக்கணும். இவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். இவ்வளவுதான் நம்ம பண்ணலாம். அதுக்கு மேல நம்ம பண்ணா கூட நமக்கு நிறைய நோய்கள் வந்துருது. நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொன்னேன். ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாருன்னா, தேவையில்ல. போக தேவையே இல்ல. அதான் எங்க பிரபுபாதர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் பூமி, 2 மாடு இருந்தாலே நம்மளுக்கு போதும். பசு இருந்தாலே போதும். நம்ம அவசர பொருட்கள் எல்லாமே அதிலேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதிலேயே நம்மளுக்கு வந்துரும். இங்க இருந்து வெளியூருக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டு காலையில 6 மணிக்கு போய் நைட் 9 மணிக்கு வரதுக்குள்ள நம்ம என்ன ஆயிடும்? டோட்டலா நம்ம வந்து என்ன ஆயிடுறோம்? ப்ளோன் அப் ஆயிடுறோம். அப்படியே நம்மளோட ஆரோ ஆரோக்கியம் எல்லாமே அனாரோக்கியம் ஆயிடும். நம்மளால ஒர்க் பண்ணவே முடியாது. யாராவது பேசினா கூட எரிச்சலா இருக்கும். இன்னொரு டைமே ஒதுக்க முடியாது. நம்ம பக்திக்காக நம்ம டைம் ஒதுக்க முடியாது. நம்ம வேலையும் செய்யணும். நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். இதெல்லாம் டேக்கிள் பண்றதுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நம்ம டேக்கிள் பண்ணணும். அதனாலதான் நிறைய வேலை செஞ்சுட்டா என்ன ஆகும்? இப்ப வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்கோம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை 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 எல்லா வேலையும் செஞ்சுட்டு இங்க போய் உட்கார்ந்தா என்ன ஆகும்? நல்லா தூக்கம் தான் வரும். பயங்கரமான தூக்கம் வரும். சோ அப்படி இல்லாம நம்ம வந்து எப்படி மௌல்டு பண்ணிக்கணும். நம்மளோட லைஃப வந்து இவ்வளவுதான் நம்ம வந்து சேகரிக்கணும். அதாவது 50, 55 55 இயர்ஸ் மேக்ஸிமம், அதே ஜாஸ்தி. அதுக்கு மேல வந்து நம்ம வந்து எதுக்குமே பிரயாசம் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளேயே நம்ம எவ்வளவு வேணுமோ அதை சம்பாதிச்சு வச்சுக்கணும். அந்த சம்பாதிக்கிற டைம்ல கூட நம்ம கிருஷ்ண பக்தியை விடக்கூடாது. அந்த டைம் கூட அதுக்கு ஒதுக்கி வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2 ஹவர்ஸ் ஆவது நம்ம வேணும். ஒரு 16 ரவுண்ட் சாண்டிங் பண்றதுக்கு, ஒரு 1/2 an hour படிக்கிறதுக்கு, ஒரு 1 மணி நேரம் பக்தர்கள் கூட சாது சங்கம் செய்யறதுக்கு நம்ம ஒதுக்கி வைக்கணும். ஒரு 3 ஹவர்ஸ் அதுக்காக. ஏன்னா 24 ஹவர்ஸ்னா நம்ம 3 ஹவர் கூட நம்ம ஒதுக்கலாம் கிருஷ்ண கான்சியஸ்க்கு. நம்மளோட உணர்வு வந்து பியூரிஃபை ஆகாது, தூய்மை ஆகாது. அதனால பரிநிஷ்ட பக்தன் என்ன பண்ணுவாரு? குரு கிட்ட கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாப் தான் அவர் செய்வாரு. மத்த மாதிரி வேற ஜாப் செய்யறது இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் ஜாபுக்காக இருந்தா அந்த 8 ஹவர்ஸ் கூட குறைச்சிடுவாங்க. 2 மணி நேரத்துல 8 மணி நேரத்துல வர பணத்தை வந்து சம்பாதிச்சிருவாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா. அந்த அளவுக்கு பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ரொம்ப புத்திசாலி, விவேக புத்தின்னுவாங்க அதுக்கு. அந்த விவேக புத்தி வச்சு ஒரு 3 மணி நேரத்துல எல்லாமே சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணாங்க? மீதி சமயம் எல்லாமே குரு சொன்ன வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. குரு என்னென்ன சர்வீஸ் செய்யறாங்க அதெல்லாம், புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக போறாங்க, நகர் சங்கீர்த்தனுக்காக போவாங்க. இந்த மாதிரி எல்லா சேவைக்கும் போவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பரிநிஷ்ட பக்தா சொல்லுவாங்க. பரிநிஷ்ட பக்தா. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா முழு சமயத்தை பகவானுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க. 98% ட்ரை பண்ணுவாங்க. 95 to 96% அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சின்ன சின்ன இதெல்லாம் வேற எதுக்கெல்லாம் முயற்சி பண்றது இல்லை. அதுக்கு போகிறது, இதுக்கு போகிறதெல்லாம் முயற்சி பண்றது இல்லை. சமயம் கிடைச்சா போதும் புக் எடுத்து படிப்பாங்க. சமயம் கிடைச்சா ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. சமயம் கிடைச்சா போதும் இது ஹவுஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. சமயம் கிடைச்சா போதும் பிரசாதம் எடுத்து போய் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. சமயம் கிடைச்சா புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சேவையில ஈடுபடுத்திட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து பரிநிஷ்ட பக்தான்னு சொல்றாங்க.
இன்னொரு பக்தர் இருக்காரு, தூய்மையான பக்தர், நிரபேக்ஷ பக்தா. நிரபேக்ஷ பக்தா யாருன்னா, உதாரணம் மாதவேந்திரபுரி. யாருக்கு மாதவேந்திரபுரி இங்க தெரியும்? இப்ப இருக்கிற மீட்டிங்ல மாதவேந்திரபுரி யாருக்காவது தெரியுமா? சோ மாதவேந்திரபுரி யாருன்னா, நம்ம இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் வந்து இந்த ஆச்சாரியர் மாதவேந்திரபுரி இருக்கார் இல்லையா, அவர்னாலதான் நம்மளுக்கு வந்தது. அவர்தான் நம்ம ஃபர்ஸ்ட் பரமகுரு. அவர்தான் நம்மளுக்கு பரமகுரு. அவர்தான் நம்மளுக்கு இந்த மத்வ சம்பிரதாயத்தை, கௌடிய மத்வ சம்பிரதாயத்தை பத்தி முதல்ல பிரச்சாரம் பண்ணது இவர்தான். இவரோட சீடர் தான் ஈஸ்வரபுரி. இவரோட சீடர் தான் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு சீடர்கள் தான் கோசாமிஸ். அதுக்கப்புறம் தான் எல்லாம் இவரு இது லோக்நாத் கோசாமி, அப்புறம் வந்து விருந்தாவன் தாஸ் தாக்கூர், இவங்க எல்லாம் இந்த லீனியேஜ்ல எல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஜெகநாத் தாஸ் பாபாஜி, கௌரகிஷோர் தாஸ் பாபா, இவங்க வந்து அப்புறமா பக்தி சித்தாந்த மகாராஜ், பிரபுபாதி, இந்த மாதிரி குரு பரம்பரை வந்திருக்கிறது இந்த மாதவேந்திரபுரி தான். இந்த மாதவேந்திரபுரி என்ன பண்றாங்கன்னா 100% பகவானுக்காகவே வந்து சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. வேற எந்த சேவையும் இல்ல அவர்கிட்ட. எந்த சேவையும் பண்றது இல்ல. பௌதிகமான சேவையே அவங்க கிட்ட இல்ல. எந்த சேவை, ஒருவேளை பௌதிகமான சேவைகள் வந்தா கூட என்ன பண்ணுவாங்க, அதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க, அதை மாத்திடுவாங்க, கிருஷ்ணர் சேவைக்காக மாத்திடுவாங்க இவங்க. அந்த மாதிரி ஒரு பக்தரை வந்து நிரபேக்ஷ பக்தா சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து தன்னோட குரு, ஆன்மீகமான குரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்களோ, என்ன கட்டளைகளை கொடுத்திருக்காங்களோ, அந்த கட்டளைகளை வந்து 100% கடைபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஃபுல் டைம் கிருஷ்ண கான்சியஸ்ல இருப்பாங்க. சோ இப்படி நம்ம இல்லறவாசிகள்னால இருக்க முடியாது. ஆனா நிறைய பேர் இருந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப பிளானா பண்றாங்க, ரொம்ப பிளானா பண்றாங்க. சோ இது இந்த மாதிரி 4 வகையான இந்த பக்தி பக்தர்கள் இருப்பாங்க. அதுல வந்து நம்ம வந்து ஸ்வானிஷ்ட பக்தா, டிட்டாச்டு ஸ்வானிஷ்ட பக்தா, அதாவது துற வாழ்க்கையை வந்து கடைபிடிக்கிற ஸ்வானிஷ்ட பக்தா, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்ல பரிநிஷ்ட பக்தா ஃபாலோ பண்ணலாம். நிரபேக்ஷ பக்தா கொஞ்ச நாள் ஆகும், நிறைய சாதனை பண்ணும். ஸ்வானிஷ்ட பக்தாக்கே நிறைய இருக்கு, நிறைய பிரயாசம் பண்ணக்கூடாது, நிறைய முயற்சி பண்ணக்கூடாது. ஸோ இதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது, அளவுக்கு மீறி பணத்தை வந்து சேகரணை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பிரஜல்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கதான் நம்ம நிறைய தவறுகள் செய்யறோம். பிரஜல்பான்னா என்ன அர்த்தம்னா, தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பேசுறது, தேவையில்லாத டாபிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்றது. நீங்க நம்ம பாகவதம்ல லாஸ்ட் ஸ்லோகம் நம்ம படிச்சோம், மாதாஜி வீட்டுல, அந்த பிரபு வீட்டுல. அந்த இது என்ன சொல்றாங்கன்னா, காகைகளுக்கு வந்து இது பண்றாங்க, கம்பேர் பண்றாங்க. இந்த பௌத்திகவாதிகளுக்கு வந்து காகைகள் கம்பேர் பண்றாங்க. அப்புறம் வந்து தூயமான பக்தர்களுக்கு வந்து யார் கம்பேர் பண்றாங்கன்னா, ஸ்வானுக்கு கம்பேர் பண்றாங்க, அன்னை பறவைகளுக்கு கம்பேர் பண்றாங்க. அன்னை பறவைகள் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? தீர்த்த யாத்திரை மாதிரி இருக்கும், கஷேத்திரங்கள் மாதிரி இருக்கும், பகவானோட புண்ணிய திவ்யமான ஸ்தலம் மாதிரி இருக்கும். அங்கதான் என்ன பண்ணுவாங்க, பகவானை பத்தி தான் பேசுவாங்க. ரொம்ப கிளீனான இடம் இருக்கும், சுத்தமான இடம் இருக்கும். அதாவது டாபிக்ஸ் ரிலேட்டிங் டு கிருஷ்ணா ஒன்லி வில் பி டிஸ்கஸ்டு தேர். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செய்திகள் மட்டும்தான் பேசுவாங்க, மற்றபடி எதுவுமே அவங்க பேச மாட்டாங்க. ஆனா காகைகள் எந்த இடத்துல இருக்கும்? கார்பேஜ்ல தான் இருக்கும், குப்பை தொட்டில தான் அந்த காகைகள் வந்து அந்த எடுத்து தூர போட்ட உணவை சாப்பிட்டு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த தூர போட்ட உணவுனா பௌதிகமான செய்திகள், அரசியலை பத்தி பேசுறது, இவன் அவனை திட்டுறது, அவன் இவனை திட்டுறது, அப்புறம் தகாத செயல்கள் எல்லாம் செஞ்சு மற்றவங்களுக்கு வந்து வலியை உண்டாக்குறது. அப்புறம் வந்து ஆர்த்திகத்தை பத்தி பேசுறது, அதாவது பொருளாதாரத்தை பத்தி பேசுறது. அதான் இங்க பிரபுபா சொல்றாரு, பொருளாதாரம் என்ற பேச்சே வரக்கூடாதுன்றாங்க. மனித வாழ்க்கை பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா, ஒரு மூட்டை அரிசி மூட்டை எடுத்து நடுவுல வச்சா, இப்போ ஜிஆர்டி கிட்ட எடுத்து போய் ஒரு மூட்டை அரிசி வச்சா என்ன பண்ணுவாங்க? யாரும் இல்லாத சமயத்துல இந்த பறவைகள் இவங்க எல்லாம் வரும், வந்துட்டு என்ன பண்ணும், தனக்கு தேவைப்பட்ட அரிசியை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடும், தன்னோட இதுக்கு போயிடும், கூடுக்கு போயிடும். ஆனா மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, யாருமே இல்ல, அந்த பக்கம் இந்த பக்கம் 4 பக்கமா பார்த்துட்டு அந்த மூட்டையை தூக்கிட்டு போய் எடுத்து போய் வீட்டுல வச்சுக்குவான். ஏன்னா இந்த ஒரு மூட்டை வந்து நம்மளுக்கு ஒரு 3 மாசம் 2 மாசம் வரும். சோ அதை வந்து வைக்கிறான், நிறைய வைக்கிறான். அன்னைக்கு எவ்வளவு வேணுமோ அது அவ்வளவு பயன்படுத்துக்கிறது இல்ல, மூட்டையை தூக்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி செயல்கள் வந்து பிரபுபாத் இதை கம்பேர் பண்றாரு. இந்த மாதிரி மனித வாழ்க்கையோட உணர்வு இந்த மாதிரி இருக்கும் சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இங்க பிரஜல்பா பத்தி நம்ம பேசும்போது அன்னெசரி டாக்கிங் இருக்கக்கூடாது. 11வது கேண்டோ 28th ஸ்லோகால 28th சாப்டர் 2வது ஸ்லோகால சொல்றோம், நதே கதி ஸ்வரத கதி ஒரு ஸ்லோகம் வருது. அதுல நதே கதி ஸ்ரவண கத்தின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வருது. நீங்க இது அதை எடுத்து பார்க்கலாம். 11:28-2 ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா,
இது வந்து நாரதர் வந்து வசுதேவருக்கு சொல்றது. வசுதேவருக்கு கட்டளைகள் கொடுக்குறாங்க, உபதேசம் பண்றாங்க. அப்ப கொடுக்கும்போது தூயமான பக்தர்கள் என்ன செய்வாங்க, பகவானோட குணா, ரூபா, நாம, லீலைகளை பத்தி தான் பேசுவாங்க. பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, பௌதிகவாதிகளோட இது வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அவங்கள வந்து கண்டனம் பண்றாங்க. கிருஷ்ணருக்கு சம்பந்தமான விஷயங்களை எது பேசினா கூட அதை வந்து கண்டனம் பண்ணுவாங்க. அதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. சோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கே வரலாம். நம்ம இப்போ ஒரு கோயில்ல இருக்கிறோம், ஒரு கோயில்ல சேவை செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு கோயில்ல சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது புது புது பக்தர்கள்லாம் வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நிறைய பக்தர்கள் நடுவுல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பிரஜல்பா. பிகாஸ் ஆஃப் பிரஜல்பா வி ஆர் நாட் டாக்கிங் டு ஈச் அதர், வி ஆர் டாக்கிங் அபவுட் அதர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க வேணாம். We are talking about others. We are talking about others. We are talking each other about others. We are not talking to others. சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கே நம்ம வந்து குமி கூடுறோம், கேதர் ஆகுறோம், அங்க வந்து கலந்துக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்யணும், கிருஷ்ணரை பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம கேதர் ஆகணும். மத்தவங்களை பத்தி பேசுறதுக்காக நம்ம வந்து சமயத்தை வந்து வீணாக்கூடாது. இது இந்த பிரசல்பா பண்றதுனால என்ன ஆகுது, முக்கியமா சமயம் வந்து வீணாகுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட எனர்ஜி வீணாகுது, நம்ம பிரஷர் ஜாஸ்தி ஆகும். அது மட்டும் இல்லாம உணர்வு வந்து ஸ்பாயில் ஆகுது, கண்டாமினேட் ஆகுது, கல்மஷம் ஆகுது, கலுஷிதம் ஆயிடுது. நம்ம உணர்வு வந்து இது வந்து கண்டாமினேட் ஆயிடுது, ஸ்பாயில் ஆயிடுது, கெட்டு போயிடுது. அதனால 3 லாஸ் நம்மளுக்கு. டைம் லாஸ், சமயம் வந்து வீணாகுது. அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி, சக்தி எல்லாம் வீணாகுது, நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் வீணாகுது. அது இல்லாம உணர்வு வந்து கல்மஷம் ஆயிடுது. சோ இந்த பிரசல்பா பண்றதுனால. அதனால இப்ப நம்ம பக்தர்களை பார்க்கலாம், யாரோ ஒருத்தர் நல்லா கீர்த்தன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு 5 வருஷம் கீர்த்தன் பண்ணிட்டு இருப்பாங்க. 5வது வருஷம் 2வது மாசம் பிப்ரவரியில ஒரு பக்தர் வருவாரு. அவரு நல்லா கீர்த்தன் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. அங்க இவரு அந்த கோயில்ல இருக்கிற ஒரு என்ன சொல்றது, பிரசிடென்ட்டோ மேனேஜரோ அந்த அமைப்பாளர் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தா அவர் நல்லா பாடிட்டு இருப்பாரு. அப்போ இவரு இந்த பக்தர்கள் சொல்லுவாங்க, பாத்தியா இவன் இன்னைக்கு வந்திருக்கான், இன்னைக்கு நாளைக்கு வந்திருக்கான், அந்த பக்தரை வந்து அவன் வந்து கீர்த்தன் பண்ணிட்டு இருக்கான், அவன் கீர்த்தன் பண்ணவே தெரியாது அவனுக்கு. இப்படி டிஸ்கஷன் பண்றது, அவங்கள பத்தி டிஸ்கஷன் பண்றது. இது வந்து கிருஷ்ண கான்சியஸ்க்கு, கிருஷ்ண பக்திக்கு வந்து என்ன ஆகும்னா பின்வாங்குவோம். நம்ம வந்து நம்மோட என்ன சொல்றது, அட்வான்ஸ்மெண்ட் இருக்காது, முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு மாதாஜி வருவாங்க. ஒரு மாதாஜி வந்து சமயம் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த மாதாஜி. அப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாதாஜி, புது மாதாஜி ஒரு பேட்சை போடுவாங்க. அவங்க போட்ட உடனே இவங்க பேசிக்குவாங்க, இந்த மாதாஜி பாரு, இப்ப இது டிடிஸ்க்கு வந்து சமையல் பண்றது, இவங்களெல்லாம் விட்டா இவங்க நல்லா பண்ணுவாங்களா, இது வந்து எப்படி இருக்குமா பாவம் கிருஷ்ணருக்கு, இவங்க செய்யற சமையல் ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு சமையலை பத்தி. வீட்டுல வேணா சமையல் பண்ணலாம், ஏன்னா இங்க டிடிஸ் பண்ணும்போது ரொம்ப நியமமா இருக்கணும். இதை பத்தி பேசுறது, இவங்களை பத்தி பேசுறது, இதெல்லாம் என்ன சொல்றாங்க, பிரஜல்ப அல்ப விஷயங்கள் பேசுறது. சோ அதுல நம்மளுக்கு வேலை இல்லை. நம்மளுக்கு சர்வீஸ் கொடுத்தாங்களா, நம்ம செய்யணும். சர்வீஸ் கொடுக்கலையா, அந்த சமயத்தை நீ வேற சேவையில நீ ஈடுபடுத்திக்கோ. ஸ்லோகாஸ் படிச்சுக்கலாம், வேற சேவை செய்யலாம். இல்ல சேவையே இல்லையா, நல்ல சிரவணம் பண்ணலாம், சிரவணம் கேட்கலாம், இல்ல நிறைய ஸ்லோகாஸை படிக்கலாம், இல்ல நல்ல ஸ்லோகாஸை படிச்சு அது புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணலாம். கிருஷ்ணா டாபிக்ஸ் ரிலேட்டட் டு கிருஷ்ணா உத்தம ஸ்லோக குணானு வர்ணனை சொல்றாங்க. பகவானோட ஸ்லோகாஸ் எல்லாமே உத்தமமா இருக்கும். உத்தம அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமோ குணத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி அர்த்தம். உத்தமா, அதுக்குதான் கிருஷ்ணர் பேர் உத்தம ஸ்லோகம் சொல்லி இன்னொரு பேர் அவருக்கு. அதனால இந்த மாதிரி பக்தர்களுக்குள்ளேயே நிறைய என்ன சொல்றது, அகங்காரம், அதுக்கப்புறம் பொறாமை, அவங்க மேல பொறாமை. அவங்க இப்படி பண்றாங்க, அவங்க புக் டிஸ்ட்ரிபியூஷன், நல்ல புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதா, என்னமோ பண்றாங்க புக் டிஸ்ட்ரிபியூஷன், வேற எதுவும் பண்றதில்ல. வேற எப்ப பார்த்தாலும் புத்தகம் எடுத்துட்டு ஓடுறான், வெளியே போயிடுறான், ஒரு சேவை செய்யறது இல்ல. அது சேவை இல்லையான்றது இவங்களுக்கு தெரியாது, அது முக்கியமான சேவைன்றது இவங்களுக்கு தெரியாது. பகவானுக்காக கோயில்ல எது செஞ்சாலும் சேவைதான், வீட்லயும் அவ்வளவுதான். பகவானுக்காக எது செஞ்சாலும் அது சேவைதான். நம்ம வந்து அதை நிர்ணயம் பண்ணிக்கணும், அது வந்து கன்சிடர் பண்ணணும். நம்ம இந்த பொறாமை, அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாரோட நல்ல சிறப்பான சேவை பக்தி செய்யறேன், நான் சிறப்பா நான் வந்து கீர்த்தன் பாடுவேன், நான் சிறப்பா சமையல் செய்யறேன், நான் சிறப்பா நான் ரங்கோலி போடுறேன், நான் சிறப்பா புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றேன், நான் சிறப்பு பிரச்சாரம் பண்றேன், என்னோட கிளாஸ் நல்லா இருக்கு, அவங்களோட கிளாஸோட என்னோட கிளாஸ் நல்லா இருக்கு, அவங்க கிளாஸ் கொடுக்கவே தெரியாது, ஏதோ சொல்றாங்க, அவங்க தேவையில்லாத இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து மைண்ட்லயே போட்டுக்கூடாது.
மைண்ட்ல போட்டுட்டு என்ன ஆகும், இதயத்துக்குள்ள போகும். இதயத்துக்குள்ள போய் அவங்க மேல ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டே வந்து நம்ம ரிப்போர்ட்ஸே நம்ம ரெடி பண்ணிடுவோம் நம்ம மைண்ட். அதனால இதெல்லாம் எடுத்து தூக்கி பக்கத்துல போட்டு நம்ம போனோமா கோயிலுக்கு, சேவை செஞ்சோமா, நம்ம என்ன சேவை செய்றோம்? மத்தவங்கள பத்தி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா, ஒரு கோயில்லன்னா ஒரு நிர்வாகம், ஒரு பிரச்சாரம், ஒரு யாத்ரா, ஏதோ நம்ம ஒரு ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கோம்னா, பிரபுபாதருக்காக, கிருஷ்ணருக்காக பல மைனஸ், பிளஸ் இருக்கும். எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா, கரெக்ட்டா பண்ணணும்னு சொல்லி பண்ண முடியாது நம்மளால. ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். அதனால அதுல நிர்வாகம் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் தலைவலி ஜாஸ்தியா இருக்கும். அவங்க பார்த்துக்குறவங்க. அது பகவானோட இது. அது பகவானோட செயல். நம்ம எதுவும் அதுக்கு வந்து குறுக்க குறுக்க நிக்கக்கூடாது. நம்ம வந்து அவங்கள பத்தி பேசக்கூடாது. நம்மளுக்கு சேவை கிடைச்சத நம்ம சேவை செய்யணும். அவ்வளவுதான். மத்தவங்கள பத்தி இது நான் என்ன சொல்றது அது? அதுக்கு என்ன ஒரு வேர்ட் இருக்கு தமிழ்ல? ஆ கிரிட்டிசைஸ் பண்றது, கண்டனம் பண்றது, கொச்சையா பேசுறது அவங்கள பத்தி. இதெல்லாம் நம்ம நம்ம வந்து பிரஜல்பா. அப்ப என்ன என்ன செய்யறோம்னா, நம்ம சமயத்த வந்து கிருஷ்ணருக்காக ஒதி ஒதுக்கி விடாம, இவங்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுது? நம்ம கிருஷ்ண பக்தி பின்வாங்கிட்டே இருக்கும். இட் டேக்ஸ் பேக் ஸ்டெப் போயிடும். அதுக்கப்புறம் மொபைல்ல தேவையில்லாத விஷயங்கள பார்க்கிறது, தேவையில்லாத விஷயங்கள பத்தி கேட்கிறது, அத பார்த்துட்டு அத பத்தி வந்து டிஸ்கஸ் பண்றது. மொபைல் வந்து யாருமே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி யாருமே மொபைல் வச்சுக்கிட்டா, முக்கியமா ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்கிட்டா, எது நம்மளுக்கு சம்பந்தப்பட்டது இருக்கோ அத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கு. அத பார்க்கலாமா, இது பார்க்கலாமா, அது பார்க்கலாமா, இது பார்க்கலாமான்னு சொல்லி, இன்னொருத்தர் கூட இன்னொரு கேள்வி கூட நம்மளுக்கு வரலாம். எதுவுமே பார்க்காம இருந்தா அரசாங்கம் வந்து நெறைய பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணிடும். இதெல்லாம் எப்படி பிரபு தெரிஞ்சுக்கிறதுன்னா, அது தானா கிருஷ்ணரே வந்து நம்மளுக்கு செய்தி குடுப்பாங்க. யாரோ ஒருத்தர் வருவாங்க. நம்ம ஏதோ ஒரு காய்கறி வாங்க போவோம். இல்ல ஒரு இது வாங்க போறோம். ஏதோ ஒரு பொருள் வாங்க போறோம். கிருஷ்ணருக்காக, பிரசாதத்துக்காக நம்ம வாங்க போறோம். அப்ப யாரோ நான் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம டக்குனு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிருஷ்ணரே நமக்கு அந்த செய்தி குடுத்துருவாங்க. அதுக்காக நம்ம பிரயாசம் பண்ண அவசியம் இல்ல. அதுக்காக நம்ம பிரயத்னம் பண்ண அவசியம் இல்ல. அது தானா நம்மளுக்கு கிருஷ்ணரே செய்தி குடுத்துருவாங்க. ஒரு பக்தர் வந்து அ மாயாப்பூர் போயிட்டு இருந்தாரு. அவரு என்ன பண்றாரு, தன்னோட சமயத்த வந்து ஒரு செகண்ட் கூட வீணாக்குறது இல்ல. யாராவது சும்மா அன்னெசரியா அவங்ககிட்ட பேசினா கூட, அது கிருஷ்ணருக்கு சம்பந்தமான இருந்தா பேசுவாங்க, இல்ல பேச மாட்டாங்க. அப்படியே அவங்க சாண்டிங் பண்றது, புக்ஸ படிக்கிறது, இந்த மாரி பண்ணிட்டே இருந்தாங்க. 2 நாள், 1 1/2 நாள் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது மாயாப்பூர் அவங்க ஹவுரா ஸ்டேஷன் வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் இறங்குனது பார்த்துட்டு, ஆ இன்னொருத்தர் யாரோ ஹிந்திக்காரங்க ஹவுரா ஆ கயா, ஸ்டாப் ஆ கயான்னு சொல்லி கிருஷ்ணரே அவங்களுக்கு செய்தி குடுத்துருக்காங்க. த்ரூ தட் கர்மி. அந்த கர்மி மூலமா அவங்களுக்கு அந்த செய்தி குடுத்தோனே டக்குனு இறங்கிட்டாங்க. அவ்வளவுதான். நம்ம பகவானுக்காக எப்போ நம்ப சமயத்த நம்ம ஒதுக்குறோமோ, அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, உடனே பகவான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. நீங்க நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம். நெறைய எனக்கு அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய ஆயிருக்கு. நம்ம மறந்துட்டு கூட அவர் ரிமைண்ட் பண்ணுவார் நம்மள. இத பத்தி ரிமைண்ட் பண்ணுவாரு. அதனால நெறைய அத பத்தி நம்ம பிரயாசம் பண்ண அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம கிருஷ்ணர பத்தி நம்ம பேசலாம். பகவான பத்தி நம்ம பேசலாம். சோ இந்த மாரி நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணிக்கணும். பௌதிகவாதியும், ஆன்மீகவாதிய பத்தி நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணிக்கிட்டு, அவன் அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கும். சோ அதனால இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இதுல தான் நெறைய குளோபல் காசிப்ன்னு சொல்லுவாங்க. குசுன்னு பேசுறது. எல்லா அத பத்தியும் பேசுறது. இத இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல அதான். அதனால நம்ம என்ன பண்ணணும், அது வந்து வேறுபடுத்தணும். எது ஆன்மீகத்த பத்தி இருக்கு, எது பௌதிகத்த பத்தி இருக்கு, இதெல்லாம் நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம செயல்படுத்தணும். நம்ம டைம வேஸ்ட் பண்ணிக்கூடாது. எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிக்கூடாது. சோ புவர் மெட்டீரியல் கிரிட்டிசிசம் இன்னொரு செய்தி என்னன்னா பிரஷர் பண்ண என்ன வரும்னா, ஒரு பௌத்திகவாதி கீழ்மட்டமான ஒரு பௌத்திகவாதிய பத்தி ரொம்ப இது இது என்ன சொல்றது, ரிச்சஸ்ட் பெர்சன் நல்ல பணம் சம்பாரிச்சவன் வந்து அவன பத்தி அவன் பேசுறது. இவன் அவன பத்தி பேசுறது. 2 பேரும் பௌத்திகவாதிகள் தான். இந்த ஏழப்பட்டவன் என்ன பண்றது? இவனுக்கெல்லாம் எப்படிதான் இவன் இத வாங்கிட்டானா? இவன் இந்த பெரிய பென்ஸ் கார் வாங்கியிருக்கான். பெரிய இனோவா கார் வாங்கியிருக்கான். இவன் அவன பத்தி கொச்சையா பேசுறது. அவன் இவன பத்தி கொச்சையா பேசுறது. யாரு? ஆ பணம் இருக்கிறவன் என்ன பண்றது? இவன் பாரு நான் என் கூட தான் இவனும் வேலை செய்றான். என் கூட இவனும் ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கான். இவன் இப்படியே இருக்கான். முன்னேறவே இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜெயில் இருக்கு. ஜெயில்ல கூட நீங்க உங்களுக்கு தெரியுமா இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயிலு, செகண்ட் கிளாஸ் ஜெயிலு, தேர்ட் கிளாஸ் ஜெயில் இருக்கு. இந்த 3 கிளாஸ் ஜெயில்ல எது உத்தமமான ஜெயிலு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயிலு, செகண்ட் கிளாஸ் ஜெயிலு, தேர்ட் கிளாஸ் ஜெயிலு. எந்த ஜெயில் உத்தமமானது இதுல? யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப சிம்பிள் ஆன்சர். ஹரே கிருஷ்ணா. சத்தமே காணோம். யாருமே இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயிலு, செகண்ட் கிளாஸ் ஜெயிலு, தேர்ட் கிளாஸ் ஜெயிலு. அதுக்கு என்ன இதுக்கு சொல்றேன்னா, நல்ல பணக்கார பௌதிகவாதி ஏழப்பட்ட பௌதிகவாதி வந்து கிரிட்டிசைஸ் பண்றது. ஏழப்பட்ட பௌதிகவாதி ஏழப்பட்ட வந்து அவனை பௌதிகவாதி வந்து பணம் இருக்கிற பௌதிகவாதி வந்து கண்டனம் பண்றது, அவனை பத்தி திட்டுறது, 2 பேரும் திட்டிக்கிறது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பிரபுபாதர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயில வந்து பெரிய அரசியல்வாதிகள், விஐபிஸ் இது எல்லாமே இருப்பாங்க. அதனால இந்த 3மே ஜெயிலு தான். அதனால என்ன பண்ணும், ஜெயில இருந்து நம்ம வெளியே வரணும். எல்லாமே ஜெயில் தான். கோல்டு பேடி போட்டாலும் ஜெயில் தான், சில்வர் போட்டாலும் ஜெயில் தான், இது பிராஸ் போட்டாலும் ஜெயில் தான். ஜெயில் தான். ஜெயில்னா பௌத்திக உலகம். இந்த பௌத்திக உலகம் தான். அந்த பௌத்திக உலகம் தான் நம்ம வெளியே வரணும். ஓகே, சரி, நம்ம மீட்டிங் டைம் முடிய போகுது. வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? 2 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பிரஜல்பா, அதுக்கப்புறம் வந்து பிரயாசா, பிரஜல்பா 2 டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 3 பாயிண்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஹரே கிருஷ்ணா. வைஷ்ணவ பிரணாம் சொல்லலாம், நம்ம சாண்ட் பண்ணலாம் இப்போ. வாஞ்சா கல்பதருப்யஸ்ச கிருபா சிந்தேவ்யஸ்ச பதிதானாம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். ராமாச்சாரிய தாஸ் டாக்கூர் கி ஜெய். கௌரவமானது. இனிமே நான் வந்து கேள்வி கேட்பேன், நீங்க சொல்லலாம். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம். அப்படி நீங்க கேள்வி கேட்கலாம், நான் கேள்வி கேட்பேன், நீங்க ஆன்சர் கொடுக்க ரெடியா இருக்கணும். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த 6 பாயிண்ட் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணிட்டு 6 பாயிண்ட் நீங்க வந்து சுருக்கமா நீங்க சொல்லலாம். எனக்கு அப்படியே சொல்லணும் இல்ல, நீங்க புரிஞ்சுக்கிட்டு அது சொன்னா கூட போதும். இது நீங்க இந்த 6 பாயிண்ட் சொல்லணும். அப்புறம் இந்த பிரயாசா பிரஜல்பா பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுத்தா கூட போதும். நெக்ஸ்ட் டைம் 3 பாயிண்ட் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அத்தியாஹாரா, பிரயாசா, பிரஜல்பா, இந்த 3 பத்தி நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் மண்டே ஒண்ணுல நீங்க சண்டே மட்டும் உட்கார்ந்தா போதும், ஒரு 1 hour. இல்ல மண்டே மத்தியானம் ஒரு 1 hour உட்கார்ந்து நீங்க இது படிச்சுக்கலாம். இது படிச்சுக்கிட்டு எனக்கு சின்ன உதாரணம் கொடுத்து எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. தண்டவாத் பிரணாம்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. ஜோதி மாதாஜி ரெகுலர் அட்டெண்ட் చేస్తారా? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரபு. మీకోసం ప్రభు. ఓకే, వెరీ గుడ్. థ్యాంక్ యూ. వేరే ఎవరికైనా ఫ్రెండ్స్ కి మీ డివోటీస్ ఎవరికైనా ఉంటే కూడా లింక్ పంపి